வரவேற்கிறேன். இன்னைக்கு கதை சொல்பவர் மாணவர் சி கோபிநாத். புதுமை பித்தன் கதையான சமாதி என்ற கதையை சொல்ல போகிறார். சமாதி எதற்கு, எப்படி, ஏன், எது அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இன்றைய கதை சொல்லி நமக்கு விடையாக அந்த கதையை தருவார் என்று நம்புகிறேன். கதை சொல்லி உங்களை பற்றிய சுய விவரங்களை எங்களுக்கு கூறிவிட்டு நீங்கள் கதையை தொடங்கலாம். கதை சொல்லிய வருக, கதை தருக. வணக்கம். வணக்கம்ப்பா. கேக்குதுப்பா. உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. இப்ப கேக்குது. ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் புதுமை பித்தனின் சிறுகதைகள் சமாதி என்ற கதையை உங்களிடம் கூற இருக்கிறேன். எனது பெயர் சி கோபிநாத். இளங்கலை 2ஆம் ஆண்டு, புதுவை பல்கலைக்கழகம். ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லுங்கப்பா, கதையை சொல்லுங்க. சொல்ல ஆரம்பிக்கலாம். கோபிநாத், நீங்க கதையை சொல்லுங்க. கோபிநாத், நீங்க கதையை சொல்லுங்க. இந்த கதை மவுண்ட் ரோட்டில் இந்த கதை மவுண்ட் ரோட்டில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நடக்கக்கூடியது. கல்லறை தோட்டத்தில் ஏதோ என்ன இது நெட்ல பிரச்சனை. கோபிநாத், இணைப்புல இருக்கீங்களா? வெளியில போயிட்டீங்க போல இருக்கே. கோபிநாத், அவர் வெளியில போயிட்டாருமா, நெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இணையம் நெட் பிரச்சனை அவருக்கு. ஆரம்பிக்கும் போதே அவர் கொஞ்சம் இடர்பாடு அதுல இருந்துச்சு. உங்கள யாராவது சொல்லுங்களேன்.
ஐயா, சாத்தூர் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. யாராவது வாசிங்க, நீங்க யாராவது. பொதுச் செயலாளர் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களா? வேற யாரும் சொல்றதுக்கு? கேளுங்க. அப்படி இருந்தா நானே சொல்லிடுறேன். ஐயா, மாற்று ஏற்பாடு ரெடியா இருந்தா சொல்லிருங்க. என்னங்க? சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஐயா சாத்தூர் ஐயா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் சொல்றேன்மா, சொல்றேன். நீங்க சொல்லுங்க. இன்றைய நிகழ்வு எதிர்பாரா விதமாக கோபிநாத்துக்கு இணைய வழி இடர்பாடு தந்ததால் மாற்று ஏற்பாடாக ஆபத்தாண்டவனாக ஐயா நமது மதிப்பிற்குரிய சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை கதை சொல்ல வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி அம்மா. ஏமா கோபிநாத் இணைஞ்சிருக்காரு. வந்திருக்காரு. கோபிநாத் வந்திருக்காரு. ஆனா மைக் அவருக்கு ஆன் ஆக மாட்டேங்குது. கோபிநாத் இணைப்புல இருக்கீங்களா? கோபிநாத் இணைப்புல இருக்கீங்களா? கேக்குதா மேம்? இணைப்புல இருக்கேன். உங்களுக்கு இணைய பிரச்சனையா இருக்கா? இணைப்புல இருக்கேன். உங்களால கதையின் தலைப்பு இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கு. சொல்ல முடியும். சொல்ல முடியும்ல உங்களால? சொல்ல முடியுமா? முடியும். கதையின் தலைப்பு வந்து சமாதி. மவுண்ட் ரோட் ரோட்ல ஓரமா கல்லறை தோட்டம் ஒன்று இருக்கு. அந்த கல்லறை தோட்டத்துல வந்து நள்ளிரவுல வந்து ஒரு நாய் குலைச்சிட்டே இருக்கு. அந்த கல்லறை தோட்டத்தோட காவலாளி வந்து இந்த நாய் ஏன் குலைச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு லாந்த விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த கல்லறை தோட்டத்தை நோக்கி போறாரு. தூரத்துல இருந்து பாக்குறப்ப அந்த லாந்த விளக்கு பாதி வெளிச்சத்துல யாரோ குனிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு யாரும் நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. இவரும் கிட்ட போனாரு. கிட்ட போன்றப்ப அங்க வந்து நேத்து புதைத்த ஒரு பிரேதத்தை ஒருவன் வந்து தோண்டி எடுக்கிறான். அதனால அவரை வந்து பார்த்துட்டு அவரு பின்பக்கமா போய் அவரை அப்படியே வந்து அவரு புடிச்சிட்டு அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்ட போறாரு. அங்க இருந்து அவரை கோர்ட்டுக்கு கிட்ட போறாங்க. அங்க கோர்ட்டுல வந்து எல்லாரும் சொல்றாங்க, இவர் செய்தது ரொம்ப தவறு. இவருக்கு வந்து கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நீதிபதி வந்து எல்லாரும் ஒரு பக்கம் சொன்னாலும் அவர் வந்து உனக்காக வாதாடுறதுக்கு யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கறாரு. அந்த கல்லறை தோட்டத்துல அந்த தோன்றன அவரை கேட்கறாரு. அவரு என்ன சொல்றாரு, எனக்காக வாதாடுறதுக்கு யாரும் வேணாம் அப்படி சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாரு. அப்புறமேட்டா அவர் வந்து எதனால அந்த கல்லறை தோட்டத்துல போய் அந்த பிரேதத்தை எடுத்தேன், அந்த சவப்பெட்டியில இருந்து அந்த பிரேதத்தை ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றாரு. அவரு பேர் வந்து மல்ஹாரி ராவ். அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து ஒரு வெள்ளக்கார பெண் வீட்டு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை வந்து அந்த பெண் வந்து இறந்துட்டா. பெண் வந்து நேத்து தான் அவளை வந்து அந்த இடத்துல புதைச்சாங்க. அந்த பெண்ணை தோண்டி எடுக்க தான் இவர் போனாரு. எதனால போனாருன்னா, அவர் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப நல்லா காதலித்தாராம். கண்டவுடன் பார்த்து காதலிக்காம அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவளை அவரோட காதல் வந்து தெய்வீகமான காதல் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து அவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த உடனே காதலிக்கல. இதுக்கு முன்னாடி நான் வந்து என் வாழ்க்கையில பார்த்திருந்தது. அதுல இருந்து அவளை ரொம்ப நேசிச்சேன். அவரை வந்து நேசிச்சேன். அவர் கூட ஒரு நாள் வந்து இவங்க வந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு மழைச்சாரல் மாரி போயிரு. அந்த பனி வந்து அவங்களுக்கு தாங்க முடியாம அந்த பெண்ணுக்கு வந்து சளி அதிகமா பிடிச்சு ஒரு 8 நாட்கள் அந்த சளி கடுமையா அவங்கள பாதிச்சு 8 நாள் கழிச்சு அவங்க இறந்துடுறாங்க. அந்த 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 இறப்ப வந்து அவரால் தாங்க முடியல.
அவரால மனம் ஏற்றுக்கவே முடியல. அவரு வந்து அவங்க அந்த பெண்ண வந்து எவ்வளோ நல்ல எவ்வளோ காதலித்தாங்க. இவர் சொல்றாரு, "என் காதல எல்லாத்தையும் எடுத்துட்டாள் அவ. அவ உலகத்துல எத்தன பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஈடாகுமா? எத்தன பெண்கள் பிறந்தாலும் அந்த பெண் மாரி எனக்கு கிடைக்குமா? அவ இறந்துட்டான்னு சொல்ற அந்த விஷயம் வந்து இதுக்கப்புறம் அவ என்ட்ட இருக்க மாட்டா. அவ இந்த உலகத்துல இதுக்கப்புறம் அவள் குரல் இருக்காது. இதுக்கப்புறம் அந்த 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 ஒரு மனம், அந்த எப்படி சொல்றது? அந்த ஒரு காதல், அந்த ஒரு அன்பு, அந்த பாசம் எதுவுமே எனக்கு கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதனால தான் என்னால தாங்க முடியல. என் காதலி வந்து இதே மாரி இறந்தது என்னால தாங்க முடியல. அதனால தான் நான் வந்து கடைசியா ஒரு முறையாச்சு போய் அந்த என் காதலியின் முகத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவரு அந்த கல்லறை தோட்டத்துக்கு போறாரு. மதில் ஏறி குதிச்சு உள்ள போறாரு. உள்ள போய் தோண்டி எடுக்குறாரு. அவங்க அந்த சவப்பெட்டியில இருந்து அந்த பெண்ண வந்து தோண்டி எ எடு சவப்பெட்டியில இருந்து எடுக்கிறப்ப, அந்த லாந்த விளக்குல இருந்து அந்த பெண்ண பார்க்கிறப்ப, அந்த வெள்ள துணியால அந்த பெண்ண வந்து ஃபுல்லா சுத்தி உள்ள வச்சிருக்காங்க. ரொம்ப அழகிய நிலையில முகம் வந்து ரொம்ப நீல நிறத்துல இருக்கு. அந்த அழுகிய அந்த அழுகிய அந்த வாயிலருந்து கருப்பான சீழ்கள்லாம் வருது. அந்த துர்நாற்றம் கூட அவருக்கு வந்து பெறுவதில்ல. ஏன் அந்த அ அந்த பெண்ணோட அந்த காதல் தான் அவருக்கு வந்து கடைசியில நிக்குது. கடைசியா ஒரு முறையாச்சும் அந்த பெண்ண நான் பார்த்துறணும். அந்த எண்ணத்துல தான் வந்து அவர் வந்து பார்த்தாரு. அவரு அந்த பெண்ண வந்து கையால அந்த என்னது தூக்கி கிட்ட போறப்பதான் அந்த கல்லறை தோட்ட காவலாளி வந்து என்ன புடிச்சிட்டு வந்து இங்க நிறுத்திட்டாரு. என்னது அதனால தான் நான் அந்த பெண்ண வந்து ஆ என்னது என் காதலிய வந்து நான் வந்து பார்க்கணும்னு நெனச்சேன். இது வந்து இந்த காதலிய பார்க்கணும்னு நெனச்சேன். எ அவ் பார்க்கணும்னு நெனச்சேன். நான் பார்த்துட்டேன். என்னது இதுக்கு மேல எனக்கு நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் வந்து கோர்ட்ல வந்து எல்லாரும் அமைதியாயிட்டாங்க இவர் சொன்னத கேட்டு. நீதிபதி ஆ அவர் வந்து எல்லாரும் அப்புறம் சொல்றாங்க, இவர தண்டிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து கோர்ட் வந்து உத்தரவு குடுக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்கலாம் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. கதை முடிஞ்சுச்சு. ஆமா. கேக்குதாம்மா? ஆ கேக்குது. அம்மா ஆ கேக்குதா? கேக்குது கேக்குது. கதைய முடிச்சுட்டீங்க. ம். இணையத்தோட அம்மா கேக்குதா? போராடி அம்மா? கேக்குது 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 ஆ. கேக்குது. நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. ரொம்ப நல்லா கேக்குது. கேக்குதாப்பா? நான் பேசுறது கேக்குதா? கோபிநாத், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சரி. ஆ, ஒரு மாணவர் நம்ம மன்றத்துல கேக்குதாம்மா? ஆ. கதை சொல்ல வந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு ம், ம், தடங்கள் இல்ல, தயக்கம் இல்ல. சரளமா கதை சொல்லிட்டே வந்தாரு. ஆனா பாருங்க, வாழ்க்கையே ஒரு போராட்டம்னா இணையத்தோட அதை விட நாம போராட வேண்டியிருக்கு. இணையமும் நம்மை பரீட்சித்து பாக்குது பாருங்க. ஆனாலும் நான் கதை சொல்லியே தீருவேன் என்ற ஒரு இதுல ஆர்வத்துல கோபிநாத் கதையை நிறைவு செய்து விட்டார். இணைப்பு வந்து அழகான ஒரு காதல் கதை. காதல் படுத்தும் பாடு எப்படி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு அவர் அந்த பொண்ண நேசிச்சிருந்தா, அந்த முகத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு கல்லறையிலேருந்து தோண்டி எடுத்து பார்த்திருக்காரு. அதுக்கு ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த தைரியத்த சொல்றதா, அவரு வச்சிருந்த பிரியத்த சொல்றதா, அன்பை சொல்வதா, நேசம் என்பதா, என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி உயிரோடு கலந்த ஒரு காதல்னு சொல்லுவாங்களே, அதைத் தாண்டி ஒரு இது இருக்கும் போல இருக்கு.
ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு காதலி இறந்தாலோ இல்ல காதலன் இறந்தாலோ அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லா, அல்லது அவங்களுமே தங்களை உயிரை விட்டுருவாங்க. இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த காதலியோட உயிரை தோண்டி எடுத்து பார்த்து விட்டு இப்ப நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கவலை இல்லைன்னு சொல்றாரு. மனதை நெருடிய ஒரு கதை. சரிங்க, அருமையான கதை சொன்ன கோபிநாத், உங்களுக்கு மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்க கதை சொன்னதை பத்தி நம்மளோட இலக்கிய பெருமன்றத்தில் இருக்கிற ஆளுமைகளும் தோழமைகளும் என்ன கருத்து சொல்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பின்னோட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதற்கு நமது சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கதை சொல்லணும்னு நினைச்சவரு பின்னோட்டத்தை ரொம்ப அழகா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவாரு. ஐயா வாங்க. வாழ்க வளமுடனுமா, வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று கதை வந்து சமாதி என்று தலைப்புல வந்து புதுமைப்பித்தன் அவர்கள் ஒரு அருமையான கதையை சொல்லியிருக்காங்க. அதாவது சமாதின்னு பேரு வச்சு ஒரு பிணத்தை தோண்டி எடுத்து அந்த பிணம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு கதையை எழுத முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த கதை அமைப்பு இருக்கு பாத்துக்கங்க. உண்மையிலேயே அருமையான கதை தான். ஒரு 3 பக்கம் 4 பக்கம் இருக்கக்கூடிய கதை தான். அது வந்து தம்பி கோபிநாத் சொல்ல வரும்போது அவருக்கு வந்து இணைய இடர்பாடு ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. இருந்தால் கூட அந்த கதையை மிகவும் வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் ஒரு நல்ல ஒரு கருத்தோடு கூடிய ஆழமான கருத்தோடு கூடிய ஒரு குரல் வளத்தோடு இந்த கதையை சொல்லி முடித்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா நன்றி ஐயா. ஒரு 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 காதலர்கள், அதாவது காதலர்கள் வந்து எப்படிப்பட்ட காதலுங்கிறது வந்து புதுமைப்பித்தன் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா சொல்றாரு. இது வந்து உடல் ரீதியாக வந்த காமத்தை காட்டக்கூடிய காதல் அல்ல, இது தெய்வீக காதல். அந்த காதல் வந்து 2 பேர்களிடத்திலுமே வந்து பதிந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட காதலிதான் ஒரு சமயத்தில் வெளியே செல்லும் போது சிறு தூறல் ஏற்பட்ட, அந்த தூறலில் ஏற்பட்ட சளி பிடித்ததுனால அந்த காய்ச்சல்னால வந்து 1 வாரம் தான் இருந்திருக்காங்க, இறந்துட்டாங்க. அந்த இறப்பை தன்னாடி அந்த மனம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. அந்த தவித்து கொண்டிருக்கிற தன்மையைத்தான் வந்து சமாதின்னு அந்த இறந்து போயிட்டா, ஆனா அவனால மறக்கவே முடியல. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு வக்கீலாக வேலை பார்ப்பவர் தான். இருந்தா கூட அவர் வந்து பாருங்களேன், எப்படி அந்த காதல் இருந்துச்சுன்னா அவர் மனசை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கிற வந்து அந்த கதையில நம்மளுக்கு தெரியுது. அவ ஒரு உண்மையான காதல் என்றால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போறாரு. இதுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையில பாத்தீங்கன்னா, அந்த பணத்தை தோண்டி எடுத்துட்டு எடுக்க போறேன் இழுக்கிறாப்புல, அந்த இழுக்கிற நேரத்திலேயே வந்து அந்த தோட்டக்காரன் வந்து கைய பிடிச்சுக்கிறான். பிடிச்ச உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் அங்க விசாரணை வந்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்துருது. அந்த விசாரணைக்கு வரும்போது இவர் சொல்றாரு பாருங்க, நம்ம புதுமைப்பித்தன் ஒரு இடத்துல வந்து அவன் ஒரு நல்ல வரி, அந்த வரி என்ன சொல்லுதுன்னா, விசாரணை நடந்தது, மல்கரி ராவ் செய்த கோரமான வெறுக்கத்தக்க செய்கையை பற்றி விஸ்தரிக்கப்பட்டது. பாருங்களேன், அதாவது ஒரு விசாரணை தொடங்குகிறது, கோர்ட்ல வந்து விசாரணை தொடங்கும். அந்த விசாரணை வந்து எதன் மூலமாக தொடங்கும் அப்படிங்கும் வந்து எல்லாவற்றுக்குமே சாட்சிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றது இந்த இதுலதான் நம்மளுக்கு புரியுது. அவன் வந்து அந்த கையை பிடிச்சி அந்த பிணத்தை வெளியில எடுக்கிறதுக்காக கையத்தான் பிடிக்கும், அதுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டாங்க. ஆனா அங்க போன உடனே அவன் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த வரியை எப்படி போறானோ, விசாரணை நடந்தது, மல்கரிராவ் செய்த கோரமான வெறுக்கத்தக்க செய்கையை பற்றி விஸ்தரிக்கப்பட்டதான் என்ன அர்த்தம்? அப்ப அங்க இருக்கிறவங்க வக்கீலாக இருந்தாலும் சரி, சாட்சி சொல்றவங்களா இருந்தாரு, மற்றவங்களும் சொல்லி இவன் எதுக்காக தோண்டி எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது அந்த இதையே வந்து வேண்டாத வார்த்தைகளை, செய்திகளை சொல்லி அந்த விசாரணையை போடுறாங்க. அப்ப அப்படி விசாரணை நடந்துச்சுன்னா அதுக்கான விளைவு எப்படி இருக்கும்? அவனை எல்லாருமே கொதிக்கிறாங்க, மனசு கொதிக்கிறான். இப்படி எல்லாம் செய்வானா ஒருத்தன் அப்படின்னு மனம் கொதிக்கிறாங்க.
அதனால அவனை வந்து தூக்கில் போடணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு அந்த இலவச தீர்மானம். அந்த பாருங்களேன், இலவச தீர்மானம். அதை யாருமே தீர்மானம் போடுறது எழுத்து மூலமா போடுறது இல்ல. நேரடியா சொல்றாம அது இலவசமா சொல்றது. இவனுக்கு தூக்கு தான் போடணும். இப்படிப்பட்டவனா இருக்கிறானே, ஒரு பிணத்தை தோண்டி எடுத்து அருவருப்பான ஒரு இதை செய்யறானே அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க கொண்டு போறாங்க. ஆனால் இதையே இது புதுமைப்பித்தன் அவர்களுக்கு மனது பொறுக்க முடியாமல் பின்னாடி வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. பாத்துங்க, அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வந்து அப்படிப்பட்ட அந்த மல்கரீரா வந்து எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர், எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அப்படிப்பட்டவர், ரொம்ப நேர்மையானவர், நல்லவர், அன்பானவர், பண்பானவர் சொல்றாரு. அப்ப அந்த செய்திக்கும் பின்னாடி வர செய்திக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியுது. இதை அடுத்து அந்த பிணத்தை வந்து அந்த பிணத்தை வந்து சமாதிக்கு படுத்துற வரைக்கும் கூடத்தான் இருக்கிறாப்ப, வெள்ளை துணியை போட்டு மூடுற வரைக்கும் கூட இருந்தாலும் அந்த மனசுக்கு திருப்பியும் வந்து அவ முகத்தை பார்க்கணுங்கன்னு தோண்டி எடுக்கிறாப்புல. அப்ப தோண்டி எடுக்க போகும்போது உண்மையிலேயே பிணம் வந்து தோண்டி எடுக்கும் போது அந்த துர்நாற்றம் வீசத்தான் செய்யும். ஆனா அந்த வீச்சம் கூட அவனுக்கு வந்து பஞ்சனையில் இருந்த மனம் போல இருக்கிற மாதிரி இத கொண்டு போறாரு. எவ்வளவு அருமையா அந்த கதையை வந்து சித்தரிச்சு கொண்டு போறாருங்கிறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்படியும் ஒரு வந்து ஒரு சிந்தனையை மனுஷ சிந்தனையை வைத்துக்கொண்டு எப்படியும் ஒரு கருவை வைத்துக்கொண்டு ஒரு சிறுகதை எழுத முடியுமா? அந்த சிறுகதையை எல்லோரும் படித்து பாராட்டி விமர்சனங்கள் செய்து பண்ண முடியுமாங்கிறத வந்து நம்ம இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. ஒரு எழுத்தாளன் வந்து எதை வேண்டாமும் கருவாக வைத்து கதை எழுத முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி கோர்ட்லயும் பாருங்க அந்த இது எப்படி சொல்லுது. ஆனா ஒரு கோர்ட்டு நீ என்னையா இன்னொரு வக்கீல் வச்சுக்கிட போறான்னு கேட்டா, இல்ல இவரே ஒரு வக்கீல் தான். இதுதான் அந்த மாதிரி வக்கீல் வச்சுக்கிறதுக்கு அவர் விரும்பல. அதனால கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு வந்து இத்தனை பதில் சொன்ன உடனே குற்றம் குற்றவாளியின் முடிவு கட்டினார்கள். அவன் சிந்தனையற்றி நின்றான். ஆனா கோர்ட் என்ன சொல்லுது? எல்லாருடைய சாட்சிகளை வச்சுட்டு அவன் குற்றவாளி தான், குற்றம் தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு. இவன் சிந்தனையற்றி நிற்கான். ஆனா கோர்ட்டில் ஒரு பெருமூச்சு வந்தது. அடடா இப்படா இப்படி அந்த பெருமூச்சு வந்தது அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்னு சொல்ல. ஒண்ணு வந்து இவனுக்கு கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த பெருமூச்சு இருந்தது. நல்ல தண்டனை இல்லை, அடடா இப்படி இவன் வந்து நல்ல மனுஷனா தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பிறகு பின்னாடி விசாரிச்சுட்டு தெரிஞ்சிருக்கு, அதனால கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்றதான். அப்ப ரெண்டு விதமான கருத்துக்களையுமே எழுத்தாளர் இந்த கதையில வச்சிருக்கிறாங்க. ஒரு அருமையான கதை தான். எல்லோரும் படித்த சிந்தனையோட ஒரு ஆய்வு நோக்கோட பார்க்கக்கூடிய கதை தான் இந்த கதை. வந்து ஒரு கோர்ட்டு எந்த விசாரணையா இருந்தாலும் சரி, அதற்கு சரியான தரப்பு வாதங்களும் நியாயங்களும் சாட்சிகளும் அமைந்தால்தான் அந்த இது வந்து அவருக்கு விடுதலையோ இல்ல தண்டனையோ வழங்க முடியும். இல்லாத பட்சத்தில் அது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போறாங்க. இந்த இடத்துல காதலையும் இணைத்து கொண்டு போய் அந்த காதலை இணைக்கிறது வந்து எதுல போட்டு இணைக்கிறாங்க பாருங்க. சமாதியில போட்டு கல்லறையில தோண்டி எடுக்கிற பிணத்திலிருந்து அந்த காதல் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றது வந்து ஒரு புதுமையான கண்ணோட்டத்தோடு கூடிய கதையாக அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல கதைதான். வாழ்வளமுடன், வணக்கம், வாழ்த்துக்கள். அருமையான ஒரு பின்னோட்டம். நான் நினைச்சது ஐயா சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழக்கமா உங்க பின்னோட்டம் எப்பவுமே சிறப்பா இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி அதை தோண்டி எடுத்து பாக்குறதுக்குங்கிறது ஒரு நடக்கின்ற ஒரு காரியமான்னு தெரியாது. புதுமை பித்தனோட கதைகள்ல சில கனமான கருத்துக்கள் கொண்ட கனமான நிகழ்வு கொண்ட கதைகள் எல்லாம் இப்படி நடக்குமா, நடக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய கதையா இருக்கும். அதுலயும் இந்த காதல் கதைன்னு வரும்போது அவரு ரொம்ப நல்லாவே எழுதுறாரு. நம்ம இப்ப கொன்ற சிரிப்பும் அப்படிதான் இருந்துச்சு. பொதுவா நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, வென்ற காதலை விட தோல்வியில முடிகிற காதலுக்கு தான் ஆயுள் அதிகம். அதுதான் வந்து ரொம்ப வலியை கொடுக்கக்கூடியது. அதுதான் வாழ்நாள் ஃபுல்லும் கூடவே இருப்பது. அததான் வந்து இன்னைக்கு அந்த கதை சொல்லுது.
அந்த கதாபாத்திரம் அதை தான் நமக்கு உணர்த்துது. அடுத்து பின்னோட்டம் அளிக்க நமது முனைவர் மகாராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு வாரமா இணைய முடியல, கொஞ்சம் பணி சூழல் அதிகமாகி போச்சு. தேடிக்கிட்டு தான் இருந்தோம். ரொம்ப நெருக்கடியாகி போச்சு, அதனாலதான் இணைய முடியல. சரி, இடையில வந்துட்டு கடைசி நேரத்துல கூட இணைய முடியல, இப்படி கொஞ்சம் நெருக்கடி ஆகி போச்சு. கோபிநாத் நல்லா அழகா கதை சொன்னாங்க. உண்மையிலே காதலி இறந்ததுக்கு அப்புறம் போய் அதுவும் வெளிநாட்டு பெண்ணு தான், ஆமா வெள்ளைக்கார பெண் அப்படிதானே, போய் அந்த குழியை தோண்டி பார்த்து அதுக்கு முன்னாடி சொல்லுதாரு, அவளை போல் யாரும் இல்லை, அதுல அவள் தான் எனக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி சில வரிகள்லாம் வருது. ரொம்ப வித்தியாசமான கதையா தான் இருக்கு. புதுமைப்பித்தனுடைய கதைகள்ல இது கொஞ்சம் வித்தியாசமான கதையா தான் இருக்கு. போய் சவக்குழியில போய் அந்த பணத்தை எடுத்து அதோடைய வாசனையை கூட அவரு எடுத்துக்கிட்டாரு. அந்த வாசனையை பத்தி கூட இந்த கதையில சொல்றாங்க. கொஞ்சம் மனதில் பயம் இருந்தாலும் அந்த வாசனையை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அந்த கதையில சொல்றாங்க. தம்பி கோபிநாத் ரொம்ப அற்புதமான கதையை சொன்னா. இந்த கதையை ரொம்பவே வித்தியாசமான கதையா தான் இருக்கு. இது வரைக்கும் நம்ம காதல் தோல்விகளை பத்தி கதை கேட்டிருப்போம், இல்லைன்னா ஒருதலை காதலை சொல்லியிருப்போம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கதையில காதலன் காதலியோட அப்படியே இணைஞ்சு இருந்து திருமணம் நிச்சயிக்கப்படும், காதலி காதலனை பார்க்கறவங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கதை நம்ம நிகழ்வுல பேசணும்னு நினைக்கிறேன். காதலன் கடைசியில அமைதியா இருந்து கடைசியில அப்படியே 2 பேருமே இறந்து போற மாதிரி அந்த கதையில வரும்னு நினைக்கிறேன். இந்த கதை கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு, அதாவது கல்லறைக்கு காதலோடைய முடிவு என்னது, கல்லறைக்கு போய் தோண்டி எடுத்து ஒரு காதலன் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை அழகா கதையில சித்தரிச்சிருக்காங்க. அதுவும் அங்க கல்லறை தோட்டக்காரர் கையை பிடிக்காரு, இல்லட்டா அந்த கதையோடைய தளம் வேற கூட மாறி இருக்கும், முடிவு கூட வேற மாறி இருக்கும். கடைசியா கோர்ட் வர இந்த கதை போகுது. இறந்த காதலியை பார்ப்பதற்கான அந்த சூழல் ஏற்பட்டு அத கடைசியில நீதிபதி வர ஒரு காதலன் செல்லக்கூடிய சூழலை இந்த கதை விவரிச்சிருக்கு. தம்பி கோபிநாத், தோழர் கோபிநாத்துக்கு வாழ்த்துக்கள். அழகா கதை சொன்னாரு. இணையதளம் இடையூறு செஞ்சாலும் அதை நாம எதிர்பார்த்துக்கிட்டு, அதை நீங்க சாத்தூர் கணேசன் ஐயா கூடியெல்லாம் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு, ஐயோ கதையை கூட நம்ம இன்னும் வாசிக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். தம்பி கரெக்டா உள்ள கதையை சொன்னாப்புல. அதுவும் கதையை எடுத்தெடுப்புலே அவரை கூட பத்தி அறிமுகம் கூட அவர் சொல்லல, அவரே மலமலன்னு கதையை எடுத்து வச்சாரு. அவருக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அருமையான பின்னோட்டம். நீங்க இணையாது ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு அந்த குறையை தீர்த்து நல்லதொரு பின்னோட்டம் வழங்கிய தங்களுக்கு நன்றி. நன்றி. அடுத்து நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா பிரபாகர் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இதுல புதுமைப்பித்தன் பாருங்க, என்ன ஒரு பதிவு, அவருடைய பதிவு பாருங்க. ஒரு சமாதியை வச்சு என்னென்னலாம் அதுல ஆட்டம் காட்டியிருக்காரு பாத்தீங்களா? அங்கதான் நிக்காரு புதுமைப்பித்தன். அடேப்பா, அந்த சமாதிங்கிற விஷயம் அந்த பையன் கதை சொல்லும் போது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது, சரியா கேட்கல. இருந்தாலும் அந்த பையன் கதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சு சொன்னாரு. அவரு நல்லாதான் சொன்னாரு. இதுல அந்த சமாதிங்கிறதுல
எத்தனை விஷயங்களை அவர் வந்து புதுமைப்பித்தன் கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? அங்கதான் புதுமைப்பித்தனுடைய அந்த 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 ஒரு ஆளுமை அதுல வந்து நமக்கு 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 பிடிபடுது. அங்கதான் இருக்கார் புதுமைப்பித்தன். அடே அப்பா! அதனாலதான் அவருக்கு அந்த பேர் வச்சது வீண் போகல. புதுமைப்பித்தன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சது நம்ம வந்து அது வந்து வீணா போகல. அப்படி ஒரு பதிவு. இந்த சமாதிங்கிற கதை வந்து எத்தனை விஷயங்களை உள்ள கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? யோசிக்க வைக்காரு ஒவ்வொருத்தரையும். இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, அப்படி அப்படி ஒரு விஷயங்களை அதுல கொண்டு வந்து இது பண்ணி அதுதான் புதுமைப்பித்தனுடைய வினோதமான ஒரு விஷயம் அது. மற்றபடி இதுல யூகிச்சு வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சமாதிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த சமாதியில இத்தனை சமாச்சாரங்கள் வருது. அதுதான் இதில் உள்ள விஷயம். அதனுடைய கதையினுடைய அந்த மூலப்பொருள். வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றி, வணக்கம். அருமையான பின்னோட்டம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அம்மா இதுல இது மட்டும் எனக்கு இது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அன்று இரவு முழுவதும் அதான் முழு வடும் போட்டிருக்கு. ஒவ்வொருவனும் காதலியின் ஆலிங்கனத்தில் ஏற்ற பரிமள கந்தத்தை பெறுவான் அப்படின்னு ஒரு லைன் வருது. அது மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. பிணத்தின் அழகிய வாடையே என் காதலியின் பரிமள கந்தத்தை முகர்ந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு லைன் வருது. அது என்னன்னு நீங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம அந்த மாதிரி இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பதற்காகவே நமது ஆளுமை சாத்தூர் ஐயா அவர்களும் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களும் காத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பொறுங்க. இது வந்து அப்படி ஒரு உணர்வு கொள்ளக்கூடிய ஒரு நபரை புதுமைப்பித்தன் அதுல காட்டியிருக்காரு. அது வந்து தோண்டி எவ்வளவு வாசம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா? அந்த பிணைவு, அவங்களுக்கு ஒருத்தருக்குள்ள விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது எதுவுமே வந்து அவங்கள வந்து நெருடாது, தொடாது. அது அப்படியெல்லாம் செய்ய வைக்கும். அது ராத்திரியே அது இன்னொரு விஷயம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஒரு பற்றுதல் இருந்தால் இரவோடு இரவாக 10 மைல் நடந்தே ராத்திரியெல்லாம் வந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த விஷயத்துக்காக அப்படியெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் நினைச்சு இதெல்லாம் இது பண்ணி புதுமைப்பித்தனுடைய இந்த பதிவு சமாதிங்கிற பதிவு அருமையான ஒரு கதை. இத வந்து அந்த இதுல வந்து அது 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 ஒரு புனைவு பேர் தான். நீங்க அதுக்கு வந்து அர்த்தங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. இல்லையா? சரி, ரைட். அம்மா பிரவரையா சொன்னது ரைட்டு தான். அதாவது உண்மையிலேயே ஒருத்தருக்கு வந்து ஆசை அதிகமா இருக்கிறது, விருப்பம் அதிகமா இருக்கிறது, அன்பு, பாசம், பரிவு, நெருக்கம், இணக்கம், பிணைப்பு, எது வேணாலும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறத அந்த ஆலிங்கனம் சொல்றது. ஆலிங்கனம் என்பது இருவர்கள் அதாவது உள்ளத்தால் இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மை வந்து எல்லாருடைய காதலர்களுக்கும் வர்றது சகசம்தான். அப்படி இருக்க போகும்போது இது பிணத்திலிருந்து துர்நாற்றம் எடுத்தால் கூட அந்த பரிமளமான ஒரு சிந்தனையோடு கூடிய ஒரு வாசனையாக அவருக்கு அமைகின்றது அப்படிங்கறத அந்த கதை, அந்த ஆலிங்கனத்திலையும். ஆமா, அந்த அர்த்தம் அதெல்லாம் தெரியாது. அது அவ்வளவு ஒரு 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 ஆர்வம், மூர்க்கத்தனமா இருக்கும் அந்த நேரத்துல மனசு. அதான் இதுல பதிவு பண்ணிருக்காரு. அதாவது ஆழமான காதல், அப்படிதானங்கய்யா?
அதையெல்லாம் தாண்டி அந்த கமலஹாசன் குணால சொல்லுவான்ல அந்த மாதிரி மனித முழுதுகள மனித காதல் இல்ல. அதுதான் விஷயம். சரிங்கய்யா, சரியா. ஓகே, நன்றிங்கய்யா, நன்றி. அருமையான விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து இன்றைய நிகழ்வில் அரியலூரில் இருந்து ஜெயந்தி ஆசிரியை புதிதாக நம் நிகழ்வில் இணைந்துள்ளார். அவர் 2 வார்த்தைகளாவது இன்றைய பின்னோட்டம் கொடுக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க ஜெயந்தி ஆசிரியை. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த இணையதளத்தில் புதிதாக இணைந்தேன். அறச்செல்வி ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், கதை சொன்னவர் மிக அருமையாக சொன்னார். குரல் வளம் அருமையாக இருந்தது. கதையின் பின்னோட்டமும் மிகவும் நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. இந்த கதை எனது மனதை தொட்டது. கதை சொல்லியவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஜெயந்தி டீச்சர், ரொம்ப சந்தோஷம். அவங்க பின்னோட்டம் நீங்க சொல்லுங்கும் போது எனக்கு பயமா இருக்கு, இந்த தடவை என்ன விட்டுருங்க, நான் அடுத்த தடவை பேசுறேன்னாங்க. நான் தான் இல்ல இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள், இன்னைக்கு நீங்க பேசுங்க 2 வார்த்தை அப்படின்னு. ஆனா பயம் இல்லாம நல்லா தெளிவா உங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காரு. டீச்சருக்கு ரொம்ப 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 நன்றி. நன்றி டீச்சர். மகிழ்ச்சி. அடுத்து பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கும் நமது மதிப்பிற்குரிய ஆளுமை சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுமைப்பித்தனின் சமாதி என்ற கதையை சொன்ன கோபிநாத் மாணவர் ரொம்ப அருமையா சொன்னாரு. அவருக்கு பின்னாடி பின்புலம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, நல்லா செஞ்சிருந்தாரு. அது ஒரு தேவலோகம் மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்ல ஆற்றலுக்காக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதை இப்படி ஒரு கதை உலகத்திலேயே இருக்குமா அப்படின்னு நினைக்க தோணுது. அவ்வளவு ஒரு வித்தியாசமான கோணம். அதாவது காமத்தை விட அன்புதான் அருமையானது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார். புதுமைப்பித்தன் பதிவு செய்திருக்கிறார். அந்த பிரிவை தாங்க முடியாது. உலகத்திலேயே சிறந்த கணவன் இந்த மல்ஹரி ராவ் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. உலகத்திலே சிறந்த கணவர். மனைவியின் மனைவி மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பிரிவை துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாம பழையபடி போய் பார்க்கணும், அந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஏங்கி தவித்து போய் சமாதியை தோண்டி பார்த்திருக்காரு. இது முதலே சொல்லியிருந்தாரு, காமம் சரீரம் சம்பந்தமான வெறும் காமத்தியல்ல, தெய்வீகமான களங்கமற்ற காதல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல பாருங்க, ஆத்மீக ஆசையின் பதில் போலும், அந்த களங்கமற்ற காதலுக்கு ஆத்மீக ஆசையின் பதில் போலும், நம்பிக்கையின் பயன் போலும் அப்படின்னு எழுதுறார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. உலகம் தூற்றும், நான் செய்த செயலை பார்த்துட்டு உலகம் தூற்றும், அதற்கு வேற என்ன செய்ய தெரியும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா சொல்லிடுறாரு. மறைவுங்கிறது பொதுவா நானே நினைப்பேன், ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அவரை உலகத்துல இனிமே எங்கேயும் எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. அதைத்தான் இவரும் சொல்றாரு, புதுமைப்பித்தனும் சொல்றாரு பாருங்க. மறைவு எனக்கு மட்டுமல்ல உலகிற்கே. உலகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் அதே மாதிரி உருவத்தை இன்னும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த கண்கள் நோக்குமா? நோக்காது. குரல் கேட்குமா? கேட்காது. எவ்வளவு அருமையா எழுதியிருக்கிறாரு. சிலை படங்கள் வேணா செய்யலாம். இப்ப ஒரு சிலர் மெழுகு சிலை எல்லாம் செய்தாங்க. அதெல்லாம் என்ன இருந்தாலும் அது ஒரு பொம்மை தானே. இந்த பிரிவு துயரத்தை தாங்க முடியாமல் அவர் போய் இது பண்ணதாரு. இப்பவும் சில செய்திகள் நம்ம பத்திரிகைகள்ல பாக்குறோம், பிணத்தோட இத்தனை நாள் வாழ்ந்தாரு இருந்தாரு அப்படின்னு இது பண்ணுவோம். அந்த பிரிய முடியாம பிணத்தை போய் கொண்டு போய் புதைக்க முடியாம அந்த மாதிரி பிணத்தை வச்சுக்கிட்டே வாழ்றது
ஒரு வாரம் இந்த மாதிரி வாழ்றதெல்லாம் செய்திகளில் படிக்கிறோம். ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை, மன நெருடலை செய்யக்கூடியது, மன நெகிழ்வு நெருடலை செய்யக்கூடிய கதை. அங்க இந்த அந்த பெண்ணு தோண்டி எடுக்கும்போது துர்நாற்றம் வருது, முகமெல்லாம் நீல நிலமா எப்படியோ இருக்கு, கண்ணில் இந்த வாயிலிருந்து இதை வடிஞ்சுக்கிட்டு இது இருக்கு. ஆனாலும் அவன் என்ன எப்படி இது பண்ணதான் பார்த்தீங்களா, ஆலிங்கனமான பரிமள கந்தம், ரொம்ப அழகான பரிமள கந்தம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மனமுள்ள சுகந்தம். பரிமள கந்தம்ங்கிறது மனமுள்ள சுகந்தம். எப்படி வாசனையா இருக்குது அப்படின்னு அவனுக்கு அப்படி தெரியுது. ஏன்னா அன்புதான், அன்பு அப்படியெல்லாம் உணரச் செய்கிறது. அந்த பிறகு கடைசியில் அங்க நீதிமன்றத்துல ஒரு பெருமூச்சுன்னு சொல்றாப்புல, அது வேற ஒன்றும் இல்லை, அவன் சொன்னதை கேட்டு வியந்து அங்க உள்ளவர்கள் எல்லாம் அவன் மேல பச்சாதாபப்பட்டு அவனுக்கு ஆதரவாகத்தான் பெருமூச்சு. பெரும்பாலும் பெருமூச்சுங்கிறத ஏக்க பெருமூச்சு தான், ஏக்க பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க. ஏக்கம்ங்கிறது சேர்த்துதான் பெருமூச்சுன்னே வரும். அது இவனுக்கு ஆதரவாகத்தான் இந்த பெருமூச்சு இருந்தது என்று கருதுகிறேன். ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை புதுமைப்பித்தனால்தான் எழுத முடியும். அதனால்தான் அவர் இன்றும் நிலைத்து நிற்கிறார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயாவோட பின்னோட்டத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு ஒவ்வொரு இதையும் சொல்லி விளக்கி சொன்னாங்க. உண்மைதான், அன்பை வெளிப்படுத்துவதிலும் ஒரு வெறித்தனம் இருக்க இன்றைய கதாபாத்திரத்துல. அப்படி ஒரு வெறித்தனம் இருந்ததுனாலதான் அவரால் அந்த கல்லறையிலிருந்து காதலியின் முகத்தை பார்க்க தோன்றியது. அருமையான ஒரு பின்னோட்டம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைய கதை சொல்லிக்கான நேரம் இது. கோபிநாத் இணைப்புல இருக்கீங்களா? வெளியில போயிட்டார் போல இருக்கே, இவ்வளவு நேரம் இருந்தாரு. கோபிநாத் இணைப்பில் இல்லை என்பதால் பின்னூட்டத்தின் உள்ள என்ன சொல்றது, இந்த இடுக்கு எல்லா பக்கமும் இருந்து வார்த்தைகளாகட்டும், வாக்கியங்களாகட்டும், நிகழ்வுகளாகட்டும், எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அதுல இருக்கிற சுவையை, இலக்கிய சுவையை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையும் நமது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருமான மருத்துவர் ஐயா அவர்களை நிறைவுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாணவர் முதல்ல இணைய தடங்கள் இருந்தாலும் மிக அருமையாக கதையை சொல்லி முடித்தார். ஒரு காதல் கதைகளை மாணவர்களே சொல்வது இன்னும் சிறப்பானதாக இருக்கிறது. அதுல சமாதி இது முழுக்க முழுக்க காதலை வர்ணிக்கக்கூடிய புதுமைப்பித்தன் காதல் பத்தி என்ன நினைத்திருந்தார், ஒரு ஆண் பெண்ணை எப்படி காதலிக்க வேண்டும், ஒரு பெண் ஆணை எவ்வாறு காதலிக்க வேண்டும் என்ற குறித்த சமாதி, பேர் சமாதி தான், ஆனால் அது விளக்கக்கூடிய இதுகள் தான். அப்போது ஒரு தேசம் விட்டு தேசம் தாண்டிய காதல். நம்ம இன்னைக்கு சாதி தாண்டி முடிச்சாலே பெரிய சிக்கல் வருது. மொழி தாண்ட வேண்டியிருக்கு, இனம் தாண்ட வேண்டியிருக்கு. தேசம் விட்டு தேசம் தாண்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காதலை இது பண்றாங்க. அந்த பெரிய என்ன குற்றம் செஞ்சுட்டான் தன்னுடைய பிரியத்துக்குரிய காதலியின் முகத்தை பார்க்கறதுக்கு அந்த பாடியை தோண்டிட்டான். ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுது, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பார் கதைகளை. நீங்க ஒவ்வொரு இலக்கிய சுவைன்றதுக்கு ஒரு வழக்கமானது இல்லாமல் வெவ்வேறு நாய் அபாரமாக குறைத்ததுன்றாரு. அப்ப இந்த எல்லாரும் தூக்கில் போட வேண்டும்ன்றாங்க. ஆளாளுக்கு நீங்க நீதிபதி மாதிரி இருப்பாங்க. இலவச தீர்மானத்தை இவங்க ஜனங்க சொல்லிட்டு போனாங்க இந்த கதையை கேட்ட உடனே அப்படின்னு கூட. அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கிறார். அந்த மல்ஹரி ராவ், அநேகமா இது தெலுங்கு ஆந்திர பிரதேசனுடைய ஒரு நபராக இருந்திருக்கக்கூடும். நல்ல அழகர், கட்டுறுதியான, மன உறுதி காண்பிக்கும் உதடுகள். இதுக்குள்ளதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உதடு எப்படி மன உறுதியை காட்டும்? அதுல நீங்க இலக்கிய கருத்தா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஆளை இது பண்ணும்போது கலங்கமற்ற முகம்ன்றாரு. அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கான். இது என்னுடைய காதல், அவளோட உள்ள காதல், அவளுடைய பேர் என்னன்னே தெரியல, ஆனா இவருடைய பேர் மட்டும் அவளுடைய பேர் ஆங்கில பெண்ன்றது மட்டும்தான். காதல் சரீர சம்பந்தமான வெறும் காமத்தீ அல்ல,
இதெல்லாம் புதுமைப்பித்தன் காதலை பத்தி பேச ஆரம்பிக்காரு. இது ஒரு தெய்வீகமான காதல், களங்கமற்ற தனிப்பெரும் உணர்ச்சின்றார். காதல் எப்படி இருக்கணும்னா காம தீயாக இருக்கக்கூடாது, ஒரு தெய்வீகமாக இருக்க வேண்டும். களங்கமற்ற தனிப்பெரும் உணர்ச்சி, கண்டதும் காதல் என்ற அழகின் மயக்கம் அல்ல. அப்படியே சொல்லிக்கிட்டே போறார். எங்கோ காண்பது மாதிரி, மீண்டும் சந்திப்பது மாதிரி. அவளை பார்த்த உடனே எப்படி இருந்தது? எங்கேயோ பார்த்த மாதிரி, எங்கேயோ பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கிற மாதிரி. அவளுடைய நடத்தைகளும் குரலும் எல்லாம் என்னை அவளுள் ஐக்கியப்படுத்தின. சரண்டர் ஆகிறார், சரணாகதி ஆகிறார். காதலியிடம் அவளுடைய குரலும் அவருடைய நடத்தைகளும் ஆத்மீக ஆசையில் பதில் போலும், நம்பிக்கையின் பயன் போலும். அவ யாருன்னா தன்னுடைய ஆத்மீக ஆசையின் பயணம், நம்பிக்கையின் பயன் போலும். அவ என்னுடன் வாழ சம்மதித்தாள். அங்கனக்குள்ள சொல்றாரு, உலகம் தூற்றலாம், அவள் என்னுடன் வாழ சம்மதிச்சாள். ஆனால் நீ எப்படி உலகம் தூற்றுறோம்? வேற மதத்து பெண்ணை கட்டிட்டேன்னும், வெள்ளக்காரிச்சியை கட்டிட்டேன்னும், வேற ஏதாவது சொல்லும். அவங்க வேற கேரக்டர் அசாசினேஷன் பண்ண இந்த உலகம். ஆனா அதை பத்தி எல்லாம், அதை தவிர இந்த உலகத்துக்கு வேற என்ன தெரியும்? அடுத்த ஆளை குற்றம் சொல்றதும், அடுத்த ஆளின் உணர்வுகளை இழிவுபடுத்துறது அந்த உலகம் அப்படின்ட்டு அடுத்து கடந்து போறார். ஆனா அந்த தெய்வத்தின் முன் அவள் எனது மனைவிதான், நான் அவளை பெற்றேன், அவள்தான் என் வாழ்க்கை, இதற்கு மேல் நான் ஒன்றும் விரும்பவில்லை அப்படின்றார். அப்படியே காதலை பத்தி இவர் இதெல்லாம் காதல் பத்தி இவர் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு போனா பயங்கரமா இருக்கும். பிறகு இன்னும் சொல்ல, என் சிந்தனை அவள்தான். அப்ப பாரதியினுடைய ஞாபகம் வரும். கண்ணம்மாவை பத்தி சொல்றப்ப, என் சிந்தையே, என் சித்தமே அப்படின்பார். என்னுடைய காதலியை வர்ணிக்கும் போது எல்லாம் என்னுடைய இதயமே இதுவாங்க. ஆனால் பாரதி மட்டும்தான் என்னுடைய சிந்தையேன்பா, என்னுடைய சித்தமே அப்படின்பா. அதெல்லாம் கொண்டுறாரு இந்த இதுக்குள்ள. அப்ப அதுக்கப்புறம் மரண பரிந்தியம். அப்ப மரண பரிந்தியம், ஒரு நாள் மலைக்கு போனோம், சளி பிடிச்சுக்கிடுச்சு, ஒரு 10 நாள் அவ இறந்து போயிட்டா. மரண பரிந்தியம்ன்றது மரணம் அடையும் வரை, கடைசி சுவாசம் வரை உள்ள வரை நான் கூட இருந்தேன், என் சிந்தனையே இல்லை. அதுக்கப்புறம் என்னன்றது, குருட்டு விதியின் கதை என் உள்ளத்தை ஒடித்தது. அவ இறந்தது எப்படியா, விதி கண்ணு தெரியவே இல்லை இந்த விதிக்கு அப்படின்றார். என் சிந்தனை நின்றது அப்படின்னு சொல்றாரு. சமஸ்காரம்ன்றது ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, பிரேத சமஸ்காரம். ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக போது பண்ணக்கூடிய சடங்குகளுக்கு பேர் சமஸ்காரம். அப்ப அந்த துணியினால் பொத்தி இருந்தாங்க. ஒரு நிமிடம் கூட நான் அவளோட பிரிஞ்சிருக்கலாம், அவளை புதைக்கிற வரைக்கும் அவளுடைய கூடையே இருந்தேன் அப்படின்றார். பிறகுதான் என் சித்தம் செழிந்தது, உள்ளம் புழுவாக துடித்ததுன்றார். என் காதலுக்கு அவள் கொடுத்த பணயம் அபாரம்ன்றார். இப்படி அதுக்கப்புறம் அவ என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல ஈடு இணையற்றவள் அவள், அவள் தன்னையே கொடுத்து. அப்ப இந்த உலகம் என்ன சொல்லுது, இந்த விவாதத்துக்கு முன்னாடி, கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவனை தூக்கு தண்டனை கொடுக்குன்னு சொல்லுது. ஏன்னா ஒரு பாடியை திறந்து பார்த்துட்டான் அப்படின்ட்டு. இவன் யாருன்னே தெரியாம இந்த உலகம் சொல்லிச்சு. அப்புறம் இவன் காதலை எல்லாம் விமர்சிச்சுட்டு போறார். இப்படி எல்லாம் இவன் வக்கீல் வேண்டான்ட்டான். இவன் தன்னுடைய வாதத்தை எல்லாம் வைக்கான். சரி, இவ போயிட்டா, இனிமே இருப்பாளா? நீங்க படங்கள் இருக்கலாம், சிலைகள் இருக்கலாம், இனிமே பறக்கிற உயிர்கள்லாம் இருக்கலாம், ஆனால் இவளை போல வருமா? அதான் அவனுடைய கேள்வி. அப்ப ஒரு உன்னதமான ஒரு காதலியை, அப்ப அவன் என்ன நினைக்கிறான், நீ சரி இனிமே அவளை பார்க்க முடியாது, செய்ய முடியாது, நான் போய் கூட ஒரு தடவை பாத்திரக்கூடாதான்னு பார்த்தேன், தோன்னேன். அதையும் விமர்சிக்கிறார். ஒரு பாடி ஒரு நாள் 2 நாள் ஆயிட்டாலே வாடடிக்க ஆரம்பிச்சிடும். நாங்க பல இது பார்த்தோம், போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல போறப்ப ரொம்ப சில இதெல்லாம் அந்த சைட்டுக்கே போறப்ப பயங்கர ஸ்மெல் இருக்கும். அதையெல்லாம் இவர் தோண்டி எடுத்த பாடியெல்லாம் சில சமயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதையும் கூட இவர் ஒரு எழுத்தாளன் எல்லா உணர்வுகளையும் பதிவு செய்யணும். அப்ப அதையும் சொல்றாரு, பாடி நீல நிறம் பூத்து முகம் வீங்கிய அகோரமா இருந்தது. அப்பதான் சொல்றாரு, நீங்க பல இளைஞர் இன்னைக்கு ஆலிங்கனம்னா தழுவுதல். அந்த தழுவுதல் அப்ப ஒரு சந்தன கலவை போன்ற ஒரு மனம் வருது. அதெல்லாம் இன்னைக்கு நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன மனம் வந்துச்சு, என்னுடைய காதலின் பரிமள கந்தம்,
பரிமள கந்தம்ன்றது சந்தன கலவை. ஒரு ஆணும் பெண்ணும் தழுவி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு சந்தன கலவை போன்ற ஒரு இன்பம் வந்தாலும், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, இந்த நாத்தம் என் காதலியின் பரிமள கந்தத்தை முகர்ந்து கொண்டு இருந்தேன். அது அப்ப ஒரு தெய்வீகமான காதல் தான். ஆனால் அவ கொஞ்ச நாள்ல மண்ணோட மண்ணாகி போறாளே, இன்னொரு தடவை பாத்திர மாட்டோமான்னு ஒரு பைத்திய நிலைக்கு. அது வந்து ஒரு பிறழ்வு தான், மனப்பிறழ்வு தான். அந்த நிலைக்கு நான் வந்து தோண்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரின்றாரு. கோர்ட் என்ன பண்ணுது? குற்றவாளின்னு சொல்லிருது. இது வந்து ஒரு உன்னதமான ஒரு காதல் உணர்வுகளை எங்கேயும் வந்து புதுமைப்பித்தன் காதல் உணர்வுகள் எப்படி இருக்கும்னு கதைகள்ல கொண்டு வந்தாரான்னு தெரியல. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் இந்த கதையில் ஒரு ஆண் பெண் காதல் எப்படி இருக்க வேண்டும்? இது வந்து இன்னைக்கு சாதி தாண்டிய காதலே ஆணவ கொலையில் முடியும் போது மதம் தாண்டிய காதல், இனம் தாண்டிய காதல், எல்லை தாண்டிய காதலாக ஒரு உன்னதமான காதல் சித்திரத்தை அதே நேரத்தில் இந்த சமூகம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன, நீ வந்து காதல்ன்ற உணர்வே உனக்கு இருக்காது. ஆனா காதலின் காரணமாக நான் போய் பண்ணத தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்ற, குற்றவாளின்னு சொல்ற, இதாண்டா என்னுடைய நிலைமைன்னு ஒரு போட்டு உடைச்சிறாரு. மிக அருமையான கதை, மிக அருமையான காதல் உணர்வுகளை சொன்ன கதை. தம்பி வந்து மிக அருமையாக சொன்னாங்க. பின்னூட்டம் வழங்கியவர்களும் மிக அருமை. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நான் இன்னைக்கு அரியலூர் வந்திருக்கேன். கதையை படிக்க முடியலையே, கதை அருமையா இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு நமது மருத்துவர் ஐயா அவர்களின் பின்னோட்டம் அந்த குறையை போக்கி விட்டது. ரொம்ப அருமையா இருக்கு. நான் அரியலூர் போனவிட்டு அந்த கதையை முதல்ல படிக்கணும்னு இருக்கேன். நல்லதொரு பின்னோட்டம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்